லூக்கான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணுமா? வர்த்திக்க பண்ண வேண்டும். நம்ம ஆண்டுட்டு கேட்போம், ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமையா. குறைஞ்சிட்டே போகுது. பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்துடுறப்பா, உபத்திரத்தை பார்க்கும்போது சோர்ந்துடுற ஆண்டவரே, என் சோர்ந்து போகக்கூடாப்பா. விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. விசுவாசத்தை தொடங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர்னு சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே என் உள்ளத்தில் விசுவாசம் தொடங்குமாப்பா, என் விசுவாசம் தாங்க. நான் ஒருத்தர் பார்க்கும்போது சோர்வாயிருதப்பா, என்னால் முடியல, நடிச்சிருக்க முடியாமல் நான் சோர்ந்துறேன், என் விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா. விசுவாசம் ஆண்டவர் தருவார். அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடின. வாசிமா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ உபத்திரம் இருந்திருக்கு பாருங்க. அவர் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டு. பார்த்தீங்க, நல்ல போராட்டம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஃபாதர் பண்ணு போல நமக்கு போராட்டம் உண்டு. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த வழி, அவங்க அந்த வழியை தான் சென்றிருக்காங்க. அப்போ நமக்கு அது மாதிரி நல்ல போராட்டம் நிச்சயம் உண்டு. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செஞ்சிட்டேன்? காத்துக்கொண்டு. பரிசுத்தை காத்துக்கொண்டு சொல்லலை. எதை காத்துக்கொண்டாராம்? விசுவாசத்தை காத்துக்கொண்டாராம். நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் நமக்கு விசுவாசம் தேவை. அருமையானவர்களே, நம்ம மீட்கப்பட வேண்டும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வாசங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்படணும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொன்னான், நான் சிலுவையில் அறையப்பட்டு நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறேன்னு சொன்னார்.